ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு ஃபுல் டே விளாக் தான் பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. இப்போ வாங்க நம்ம விளாகை கண்டினியூ பண்ணலாம். இன்றைக்கி நம்ம என்ன விளாக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தம்பிக்கு மொட்டை போட்ட வீடியோ தான் வந்துட்டு ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா ரொம்பவே ஜாலியாக போச்சு. காலையில் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங்காகவே எழுந்திரிச்சு சாமிக்கு வைக்கிறதுக்காக தேங்காய் பூ பழம் மட்டும் வாங்குறதுக்காக நானும் ஹஸ்பண்ட் மட்டும் மார்க்கெட் வந்துட்டோம். எப்பயுமே வந்து இந்த பாட்டிக்கிட்ட தான் வந்து வாங்குவோம். ரேட்டு பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும். பாட்டிக்காகவே வந்து நான் இங்கே தான் வாங்குவேன், வேறு எங்கேயுமே நான் வந்துட்டு போக மாட்டேன். ஒருவேளை பாட்டி கடை இல்லாட்டினா வந்து வேறு கடைக்கு வந்து போவேன். மற்றபடி பாட்டிகிட்டே வந்து எல்லாமே வந்து வாங்கிப்பேன். சாமிக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்துட்டு இங்கே வச்சுருப்பாங்க. நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே தூங்கிட்டோம். அப்போ தான் ஏர்லி மார்னிங்காகவே எந்திரிக்க முடியும். அப்பா வேறு சீக்கிரமாக உசிப்பி விட்டுருவாங்க. ஒரு 5:30க்கெலாம் அலாம் வச்சுட்டு எந்திரிச்சிட்டோம். ஃப்ரெஷ்ஷப் ஆகி முடிச்சுட்டு சாமிக்கு தேவையான பொருள் மட்டும்தான் வாங்கணும். அப்படியே வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு கிளம்ப வேண்டியதான். வீட்டில் வந்து மற்ற எந்த ஒர்க்கும் கிடையாது. ஆஃப்டர்நூனுக்கு மேலே லஞ்சு மட்டும்தான் வந்து வெளியில் சொல்லியிருந்தோமா, அது கரெக்டாக கோயிலுக்கு போயிட்டு வரமோ வந்து வீட்டுக்கு வந்துடும். சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு நம்ம கோவிலுக்கு நேர்ந்து விடுறதுக்காக சேவலுக்கும் பொட்டு சந்தனம்லாம் வச்சு சிறப்பாக சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு. ஷார்ட்ஸில் வந்து சொல்லியிருந்திருப்பேன், கோவிலுக்கு வந்து சேவல் அறுத்து சாப்பாடு போடுறதா வேண்டியிருந்தோம். அப்புறம் வந்து நேர்ந்து விட்டுட்டோம் அப்படின்றதுக்காக. நிறைய பேர்த்துக்கு வந்து நிறைய டவுட்டு, அதை எப்படி மாற்றினீங்க அப்படின்னு. மாற்றலாம் கிடையாது. எங்களுக்கு வந்துட்டு ஒரு 3 days நம்ம வளர்த்துருக்கோம். அதை வந்து நம்மளே அறுத்து சாப்பிட்றதுல பெருசாக உடன்பாடு இல்லை எனக்கு. அதனால் மறுபடியும் போய் அந்த கோவிலில் இருக்கிற பூசாரிங்க கிட்டக்க போய் கேட்டுட்டு நாங்கள் அந்த மாதிரி நேர்ந்து விடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அவங்களுக்கு ஓகே அப்படி சொன்னனால மட்டுமே நம்ம வந்து திருப்பியும் நேர்ந்து விட்டுட்டோம். நேர்ந்து விட்டோம் அப்படின்னா நம்ம பேரை சொல்லி கோயிலே சுற்றிட்டு இருக்கும் இல்லையா, அது நம்மளுக்கு கொஞ்சம் நல்லது தான். அதனால தான் ஒரு டேயில் வந்து அறுத்து சாப்பாடு போட்டு சாப்பிட்டு வர்றது வந்து எனக்கு பெருசாக விருப்பம் இல்லை. அதனால தான் வந்துட்டு மாற்றியாச்சு. எல்லாமே நம்ம மனசை பொறுத்து தான் நல்லபடியாக அமையும். அப்படியே வீட்டில் இருந்து வந்து கோயிலுக்கும் கிளம்பி வந்தாச்சு. அத்தைங்க எல்லாருமே வீட்டிலே வந்தனால அவங்களையும் வந்து பிக்கப் பண்ணிவிட்டு வந்தாச்சு. மற்ற எல்லாருமே வந்துட்டு கோயிலுக்கும் வந்து வந்துடுவாங்க. கோவிலுக்குள்ளே என்ட்ரானதும் பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவ் வைப்பு. ரொம்ப நாள் ஆசை. தம்பிக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து நான் நேர்ந்திருந்தேன். தம்பிக்கு வந்து செகண்ட் மொட்டை வந்து பாண்டி கோயிலில் தான் வந்து போடணும் அப்படின்ட்டுன்னு. எப்படா அந்த டே வருன்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதா இருக்கட்டும், பைக்கில் போகிறதா இருக்கட்டும், கோயிலை தாண்டி போகிறப்ப எல்லாமே வந்துட்டு சொல்லுவேன், உங்களுக்கான நேரம் எப்போ வரும்னு தெரில, என்னை வந்து சீக்கிரமாக வந்து நீங்கள் உத்தரவு கொடுத்தீங்கன்னா நான் வந்து செய்ய வேண்டியதை செஞ்சிருவேன் அப்படி சொல்லிட்டு தான் வந்துட்டு போவேன், எல்லையை தாண்டியே. எனக்கு வந்து அந்த டே வந்துருச்சு. ரொம்ப வந்துட்டு ஹாப்பி. எல்லோரும் கோயிலுக்குள்ளே வந்ததும் பார்த்திங்கன்னா நேராக வந்து பொங்கல் வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஹஸ்பண்ட் வந்துட்டு மாலை எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி தான் வந்து வந்திருந்தாங்க. வீட்டுக்கு ஒரு 1 hour வந்து ட்ராவல் இருக்கும். அந்த கோயிலுக்காக இருக்கட்டும், இல்லை நம்ம தூரமாக கோயிலுக்கு போகிறதா இருக்கட்டும், கோயிலுக்கு தேவையான திங்ஸ் ஏதாச்சும் ஒன்று வீட்டில் மறந்து வச்சிட்டாலே வந்துட்டு செம்ம கடுப்பாயிரும். அன்றைக்கி வந்துட்டு ஒவ்வொன்றையும் வந்துட்டு பார்த்து பார்த்து தான் வந்துட்டு நம்ம வந்து எடுத்து வச்சுருந்தோம். பொங்கல் வச்சுட்டு இருந்தோமா, அதுக்கப்புறம் தம்பி வந்து டீயும் வடையும் வந்து வாங்கிட்டு வந்து கூப்பிட்டான். சரி அதை குடிச்சிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் ரவுண்டு கட்டி வந்து உட்காந்தாச்சு. வீட்டில் வந்து குடித்த டீ தான் அதுக்கப்புறம் வந்து கோயிலில் வந்து வாங்கிட்டோம். நம்மளுக்கு டீ இல்லாமல் இருக்க முடியாது. எவ்வளோ வெயில் அடித்தாலும் எத்தனை பேர் டீ மட்டும் குடிப்பீங்கன்னு சொல்லுங்கள். நாங்கள் எவ்வளோ வெயில் அடித்தாலும் டீ இல்லாமல் அன்றைக்கி டேவே வந்துட்டு எங்களுக்கு ஓடாது. டீ குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே பொங்கல் வைக்க வந்து வந்தாச்சு. பொங்கல் வந்து வைக்கிறதுக்கு தனியாக இடம் வந்து கொடுத்துருக்காங்க. கோவில்லே வந்து பார்த்திங்கன்னா நிறைய அடுப்பு தனித்தனியாக கட்டி வச்சுருப்பாங்க. நம்ம பானை அப்புறம் பொங்கலுக்கு தேவையான திங்ஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துட்டால் போதும். விறகு கூட இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. அதை வாங்கி வந்துட்டு நம்ம பற்ற வச்சுக்கலாம். சீக்கிரமாக வந்துட்டு பொங்கலும் வந்து வச்சு முடிச்சாச்சு. வச்சது தான் தெரிஞ்சு எப்படி வந்து பொங்கல் பொங்குச்சு அரிசி போட்டோன்னே தெரில. கடகடன்னு வந்துட்டு பொங்கலும் வந்துட்டு ஆயாச்சு. பொங்கல் பொங்குறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா மொட்டைக்கு தேவையான எல்லா பொருளுமே வந்துட்டு ரெடியாக எடுத்து வச்சுட்டோம். பொங்கல் பொங்கினதும் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாருமே 1 by 1 வந்து அரிசி போட்டோம். 3 பேர் 5 பேர் 7 பேர் அந்த மாதிரி கணக்கு பண்ணி எல்லாருமே வந்து அரிசி போட்டோம். ஃபைனலாக வந்துட்டு அப்பாவும் வந்துட்டு அரிசி போட்டு விட்டாங்க. இந்த முடிச்சதுக்கப்புறம் அத்தைக்கிட்ட பொங்கலை கிட்டக்குன்னு சொல்லி கொடுத்துட்டு நாங்கள் வந்து மொட்டை போட வந்து கிளம்பிட்டோம். மொட்டை போடுறப்ப பார்த்திங்கன்னா தம்பி ஒரே அழுகு. அது வரைக்கும் வந்துட்டு ஜாலியாக நின்றுட்டு இருந்தான். சட்டை இதெல்லாம் கலட்டாமே வந்து அவனுக்கு தெரிஞ்சிருச்சு, ஏதோ பண்ண போகிறாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பிடிச்ச அழுகு தான் விடவே இல்லை. தம்பியை வந்து அதுக்கப்புறம் கூப்பிட்டு வச்சு தம்பிக்கிட்ட கொஞ்சம் அட்டாச் ஆகிப்பான். அவன் தான் வந்துட்டு அதுக்கப்புறம் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அதுக்கப்புறம் எல்லா ஒர்க்கும் வந்துட்டு அவனுக்கு பார்த்தாச்சு.
நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க பூமுடி கொடுக்குற வீடியோ வந்துட்டு சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பூமுடி எப்படி கொடுக்குறதுன்னு வந்து தெரியலை எங்களுக்கு அப்படி சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. இப்போ தம்பிக்கு பார்த்தீங்களா முடியை ஃபுல்லாக ஒன்று சேர்த்து குடும்பி போட்டு மேலே பூ வச்சிருக்கேன் பார்த்தீங்களா. மொட்டை போடுறதா இருந்தாலும் நாங்கள் வந்து இப்படி தான் செய்வோம். பூமுடி போடுறதா இருந்தால் நீங்கள் எந்த அளவுக்கு வந்து பூமுடி சாமி கொடுக்கணும்னு நினச்சிருக்கீங்களோ அதுக்கு மேலே வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு அதை சுற்றி பூ வச்சு அதுக்கப்புறம் வந்து அந்த பூக்கு மேலே உள்ள முடியளவு வந்துட்டு கட் பண்ணிப்பாங்க. அதுதான் வந்து பூமுடி கொடுக்குறது. இந்த டவுட் வந்துட்டு நான் ஒரு 2 இயர்ஸ் பேக்கில் போட்ட வீடியோலேருந்து இப்போ வரைக்குமே வந்து கேட்டுட்ருக்கீங்க. நாங்கள் வந்துட்டு மொட்டை போடுறதா இருக்கட்டும், பூமுடி கொடுக்குறதா இருக்கட்டும், இப்படி தான் வந்துட்டு நாங்கள் கொடுப்போம். இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ஒரு வழியே வந்துட்டு தம்பி ஒரே அழுது மொட்டையும் வந்து போட்டு முடிச்சாச்சு. மொட்டை போட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா குடுக்குடுன்னு மாமா கிட்ட ஊட்டியே போயிட்டான். தம்பினா வந்துட்டு கொஞ்சம் பயப்படுவான். ஏன்னா கொஞ்சம் அதட்டி வைக்கிறது நல்லது தானே. ஆனால் தம்பி வந்துட்டு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். மாமா மாமான்னு சொல்லிகிட்டே இருப்பான். அவன் ஏதாச்சும் சொன்னாலுமே வந்துட்டு டக்குன்னு வந்து கேட்டுப்பான். குழந்தைங்க வந்துட்டு அம்மா விட அதிகமாக லவ் பண்ணுறது மாமாங்களை மட்டும்தான். வீட்டில் பையன் பொண்ணு 2 பேர் இருப்பாங்க. பொண்ணுக்கு வந்து ஃபஸ்ட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. பிறக்க போகிற குழந்தைக்கு அதிகமாக லவ் கொடுக்குறது பார்த்திங்கன்னா தாய்மாமா அல்லது சித்தியாக இருக்கும். தாய்மாமாங்க வந்துட்டு மேரேஜ் முடிஞ்சாலும் பார்த்திங்கன்னா அந்த லவ் வந்துட்டு அப்படியே இருக்கும். டக்குன்னு வந்துட்டு சடனாக நம்ம விட்டுறவும் முடியாது. ஏன்னா நம்ம சின்ன பிள்ளையில வந்து தூக்கி வளர்த்த பிள்ளைங்களை வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு ஒரே மாதிரி நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஆஃப்டர் கல்யாணத்துக்கு அப்புறமும் சரி, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, பிரித்து எப்பயுமே வந்துட்டு பார்த்துடக்கூடாது. தம்பி வந்துட்டு அதில் ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்கான். அந்த விதத்தில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி. மொட்டை போட்டு முடிச்சதும் பார்த்தீங்கன்னா குளிக்கிறதுக்காக வந்துட்டோம். எல்லாமே வசதி வந்துட்டு கோவிலே இருக்குது. குளிக்க ஊற்றுறப்ப நான் குளிக்க ஊற்றினேன். என்னை வந்து கொஞ்சம் நேரம் குளிக்க ஊற்றினா அதுக்கப்புறம் ஐயா வேணும் ஐயா வேணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாவை கூப்பிட்டு அப்பா தான் வந்துட்டு குளிக்க ஊற்றி கொடுத்தாங்க. தூக்கிட்டு வந்துட்டு அப்படியே துவட்டி விட்டுட்டு அவனுக்கு வாங்கிட்டு வந்த ட்ரெஸ் எல்லாமே வந்து போட்டாச்சு. சேவல் வந்துட்டு வீட்டில் ஒரு 3 டேஸ் நின்றுச்சான். அந்த பையன் கிட்டே போகல, ஒரே அழுக. ஆனால் வந்து நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அந்த 3 நாளும் வந்துட்டு கரெக்டாக வந்து சாப்பிட்டுட்டான். அதை வேடிக்கை காட்டு வந்து ஊட்டிட்டேன். அது பறந்துட்டே இருந்துச்சா, அதை பார்த்து பயந்துட்டு கிட்டே போகல. இன்னைக்கு பாருங்க மொட்டை போட்டதும் அதை போய் தொடுறான், பிடிக்கிறான், அது கூட விளாடுறான். ரொம்ப வந்துட்டு அந்த டைமில் வந்து அட்டாச் ஆயிட்டான். எல்லாமே எடுத்து வச்சுட்டு அப்படியே பூஜை பண்ணுறதுக்காக கிளம்பிட்டோம். பொங்கலும் வந்துட்டு நல்லபடியாக அத்தை வச்சு கொடுத்துட்டாங்க. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு தம்பி வந்து விளையாட்டு பொருள் கேட்டிருந்தான். அதையும் வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு அத்தை மாமாவும் வந்துட்டு ஊர்லேருந்து வந்துட்டாங்க. அவங்களே வந்து அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்றதுக்காக கிளம்பிட்டோம். சாமிக்கு வந்துட்டு ஒரு மணி வாங்கி வச்சுருந்தேன். அதில் நாங்கள் 4 பேரோட பேரையும் வந்துட்டு வெட்டிட்டு அதையும் வந்து சாமிக்கிட்ட வந்து வச்சாச்சு. நாங்கள் போன டைமாக என்னன்னு தெரில, சாமி அவ்வளோ ஃப்ரீயாக பார்க்க முடிஞ்சுச்சு. ரொம்ப வந்துட்டு ஃப்ரீயாக இருந்துச்சு. கண்டிப்பாக செவ்வாய் வெள்ளி ஞாயிற்றுக்கிழமெலாம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருக்கும். உள்ளே வந்துட்டு போகவே முடியாது. வெளியில் வாசலை நின்று கும்பிட்டு போன நாட்கள்லாம் உண்டு. எனக்கு பாருங்கள் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குன்னு. கொண்டு போன பிரசாதத்தை எல்லாத்தையும் சாமிக்கு முன்னாடி வாழை இலை விரித்து அதில் வந்துட்டு வச்சாச்சு. சாமி பார்த்தீங்கன்னா திருப்தியாக வந்துட்டு அன்றைக்கி கும்பிட்டு வந்து முடிச்சாச்சு. நம்ம மேரேஜுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பி எல்லாம் வந்துட்டு ஒரே வீட்டில் தான் இருப்போம். அவ்வளோ சண்டை வந்துட்டு நம்ம போட்டு வந்திருப்போம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட்டே இல்லை ஒரு 1 டே வந்து தான் அந்த சண்டை வந்து நீடிக்கும். அதுக்கப்புறம் டக்குன்னு வந்துட்டு நம்ம பேசிடுவோம். ஏன்னா வேறு வழி இல்லை, அதே வீட்டில் தான் நம்ம இருந்தாகணும், அந்த மூஞ்சிங்களை தான் வந்துட்டு நம்ம பார்த்தாகணும். அதனால் வந்துட்டு பேசிடுவோம். இதே பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் இவ்வளோ மாறி இருக்குல்ல. ஒரு சின்ன வார்த்தை சொன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா அது அவ்வளோ பெருசாக போய் அவங்கள தாக்கிடுது. அதே அக்காவோ தங்கச்சியோ தம்பியோ வந்துட்டு ஆஃப்டர் மேரேஜுக்கு முன்னாடி அவ்வளோ திட்டியிருந்திருப்போம், அவ்வளோ பேசியிருந்திருப்போம். ஆனால் சடனாக வந்துட்டு எல்லாத்தையும் வந்துட்டு மறந்துட்டு திருப்பி போய் நம்ம பேசுவோம். கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம தம்பியாக இருக்கட்டும் அக்காவாக இருக்கட்டும் ரொம்ப பார்த்து பேச வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அந்த ஒரு சின்ன வார்த்தை தான் பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய சங்கடத்தில் கொண்டு போய் விட்டுரும் நம்மளுக்கு. நம்ம என்ன நினச்சி பேசுவோம், நம்ம தம்பி தானே, நம்ம அண்ணன் தானே, நம்ம அக்கா தானே அப்படின்னு நினச்சி பேசுவோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்ம பார்த்து தான் பேசணும், நம்ம கூட பிறந்தவங்களாக இருந்தாலுமேவும். ஆனால் வந்து ஏற்றுக்கிற மனப்பான்மை வந்துட்டு இங்கே யாருக்குமே வந்து கிடையாது. நம்ம அக்கா நம்ம தங்கச்சி நம்ம வீட்டில் இருக்கிறப்ப நம்ம எப்படி இருந்தோம் அதே மாதிரி நம்ம லைஃப்பை கொண்டு போயிட்டோம் அப்படின்னா யார் நினச்சாலும் வந்துட்டு நம்மளை பிரிக்கவே முடியாது. லைஃப் லாங் வந்துட்டு எல்லாருமே ஒன்றா ஜாலியாக இருக்கலாம். எத்தனை பேர் வந்து இதை புரிஞ்சு செயல்பட போகிறாங்கன்னு வந்துட்டு தெரில. நாங்கள் வந்துட்டு ரொம்பவே கான்ஃபிடெண்ட்டாக இருக்கோம். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் நல்லா அடிச்சுக்குவோம்.
இப்பயுமே பார்த்தீங்கன்னா சண்டை நடக்கும், ஆனால் டக்குன்னு வந்துட்டு பேசிப்போம். அதுதான் வந்து எங்களோட பாண்டிங். ஃப்ரீயாக போய் அப்படியே சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். அங்கே என்ன சொன்னாங்கன்னா, கோவிலுக்கு நேர்ந்து விட்டுறதா வச்சுருந்தோம்ல சேவல், அதை இங்கே 4 பேரையும் நிற்க வச்சு அப்படியே தலையை சுற்றிட்டு சாமியை பார்த்து ஒரு கும்பிடு வச்சுட்டு அப்படியே கோயில்கிட்ட வந்து அந்த சைடில் வந்து இது வச்சுருப்பாங்க கூண்டு மாதிரி, அங்கே கொண்டு போய் விட்டுருங்க அப்படி சொன்னாங்க. அவங்க சொன்ன மாதிரி வந்துட்டு மாமா தான் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வந்து பேக் சைடில் ஒரு 2 கோவில் இருக்குது, இந்த சைடு கூடி போகணும். அங்கேயே போய்ட்டு நடுவில் வந்து கருப்பசாமி இருக்கும், லாஸ்ட்டில் வந்துட்டு பாண்டி தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படியே போயிட்டு சாமியும் வந்து கும்பிட்டாச்சு. சைடில் ஃபுல்லாமே வந்துட்டு நிறைய கடைகள் இருக்கும். அங்கேயே பார்த்தீங்கன்னா சுருட்டு, மை, அப்புறம் விளையாட்டு பொருட்கள் எல்லாமே வந்துட்டு உள்ளே வச்சுருப்பாங்க. நீங்கள் ஆடு இந்த மாதிரி சேவல் ஏதாச்சும் அறுக்குறீங்க அப்படின்னா அந்த சைடு தனியாக இடமும் இருக்குது. அங்கே வந்து இந்த கூறுக்கறி வந்து வச்சுருப்பாங்க, அதையுமே வந்து வாங்கி சமைக்கிற ஆட்களும் வந்துட்டு இருக்காங்க. நிறைய இடம் வந்து இங்கே இருக்குது. நீங்கள் ஊர்லேருந்து வர்றீங்க அப்படின்னா எதுவுமே வந்துட்டு நீங்கள் கொண்டு வர வேண்டாம். என்னென்ன பொருள் வேணுமோ அந்த திங்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மற்ற எல்லாமே வந்துட்டு இங்கேயே கிடைக்கும். வாங்கி நம்ம சமைச்சு சாமியும் கும்பிட்டு திருப்தியாக வந்து வீட்டுக்கு போகலாம். நான், அம்மா, தங்கச்சி 3 பேரும் வேறு வேறு சாரீ தான் வந்துட்டு எடுத்து வச்சுருந்தோம். அதுதான் வந்து கட்டிட்டு வந்திருந்தோம். பட் இப்போ கேமராவில் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா 3 பேர் சாரியுமே வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருக்குது. எப்போயுமே ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா தான் வந்துட்டு சாரீ கட்டுவோம். இதுக்கு ஒன்றா சாரீ இல்லைன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தோம். பட் தனித்தனியாக கட்டினோம். பட் பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றா இருக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பேக் சைடில் உள்ள கோயிலுக்கு போய்ட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு அப்படியே அனுக்குள்ளே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்படியே வெளியே வந்து கிளம்பிட்டோம். சாமியெல்லாம் கொண்டு முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். வரவும் பார்த்தீங்கன்னா ஒரு டீ, சமோசா மட்டும் வந்து சாப்பிட்டுட்டோம். எல்லாத்துக்கும் மார்னிங் டிஃபன் வேணுமான்னு கேட்டோம், யாருமே வேணான்னு சொல்லிட்டாங்க. வீட்டில் வந்து ஃபுட்டு வந்துருந்துச்சு, சரி அதை போய் சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிற வரைக்கும் பசி ஆகணும்ல, அதுக்காக வந்து டீயும் சமோசா மட்டும் வந்து பக்கத்தில் ஒரு பேக்கரி இருந்துச்சு, அங்கே போய் தான் வந்து சாப்பிட்ருந்தோம். இதோட காலையிலேருந்து 3வது டீ. அதனால் யாருக்குமே சலிக்கலை, எல்லாருமே டீ தான் வந்து வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோ போட்டு அப்படியே வீட்டுக்கும் வந்து கிளம்பிட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10:30லேருந்து 11 வந்துட்டு எல்லா ஒர்க்கும் வந்து முடிச்சிட்டோம். இன்னொன்று என்னென்னா, வெயில் வர்றதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டோம். அதுதான் வந்துட்டு எங்களுக்கு ரொம்ப ப்ளஸ்ஸாக தெரிஞ்சிச்சு. டைம் வந்துட்டு 2 டைம் கொடுத்துருந்தாங்க. 10:30 to 11:30 வந்து ஒரு டைம் கொடுத்துருந்தாங்க. நாங்கள் அதை செலக்ட் பண்ணவே இல்லை. ஏர்லி மார்னிங்காகவே நம்ம போயிட்டோம்னா வெயில் வரதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடலான்னு சொல்லிட்டு அப்பா சொன்னனால அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்து மொட்டை போட்டு அப்படியே வெயில் வரதுக்குள்ளே குடுக்குடுன்னு வீட்டுக்கு வந்து ஓடியாந்தாச்சு. வீட்டுக்கு வரவே பார்த்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சாப்பாடு எல்லாம் 1 by 1 வந்துருந்துச்சு. அப்படியே எல்லாரும் வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோம். இன்றைக்கி நம்ம என்னென்ன சாப்பாடு கொடுத்துருந்தோம்னா கேட்ரிங்கில் தான் வந்து கொடுத்துருந்தோம், சமைக்க கொடுத்துருந்தோம்னு சொல்லிட்டு அவங்க வந்து சூப்பராக சமைச்சு கொடுத்துருந்தாங்க. இன்றைக்கி மெனு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, ரைத்தா, முட்டை, அப்புறம் தால்ச்சா பண்ணியிருந்தோம், சிக்கன் கிரேவி வச்சுருந்தோம். இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு புது ஐட்டமாக இன்றைக்கி ரவா கேசரி சூப்பராக வந்து நாட்டு சக்கரையில் பண்ணியிருந்தாங்க. இதோட ரெசிபி வந்துட்டு சீக்கிரமாக சேனலில் அப்லோட் பண்ணுறேன். எல்லோரும் வந்துட்டு 1 by 1 உட்காந்து திருப்தியாக வீட்டிலே வந்துட்டு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப வந்துட்டு ஃபில்லிங்காக இருந்துச்சு. எங்களால் தான் வந்துட்டு சாப்பிடவே முடியல, எல்லாத்துக்கும் பரிமாறிட்டு லாஸ்ட்டாக உட்காந்து நாங்கள் வந்து ஃபுல் கட்டி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் அத்தை பொண்ணு எல்லாருமே வந்திருந்தாங்களா, அவங்களும் வந்து சாப்பிட்டுட்டு சித்தி தம்பிங்க எல்லோரும் வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டானுங்க. எல்லாரையும் அமுச்சு விட்டுட்டு நாங்கள் ஒரு தூக்கத்தை வந்து போட்டுட்டோம். சாயந்தரம் எங்கேயாச்சும் போகலாமான்னு பார்த்தோம். ரொம்ப டயர்டாக இருந்தனால பிளானை வந்துட்டு நாளைக்கு சேஞ்ச் பண்ணிட்டோம். கொஞ்ச நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே டேவை வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம்.
இன்னிடே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாலியாக போச்சு. இது போல் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்களும் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நம்ம சேனலுக்கு நிறைய பேர் புதுசாக வந்திருக்கீங்க. ஸோ புதுசாக வந்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. இது போல் உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எப்பயுமே கொடுத்துட்ருங்க. அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபி இல்லை சூப்பரான கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.